ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்களும் சூப்பராக இருப்பேன்னு நம்புறேன். எனக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் வந்து லேப்டாப்பு கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஷார்ட்கட்டு விண்டோஸ் ஷார்ட்கட்டு, கண்ட்ரோல் ஷார்ட்கட்டு, அதே மாதிரி வந்து ஷிஃப்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் இந்த மூணும் சேர்ந்து வந்து ஒரே ஒரு பட்டனில் வந்து அடங்கியிருக்கு. அது எந்த பட்டன் அப்படின்றது வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து நான் அந்த பட்டன் என்ன பட்டன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிற பட்டன் வந்து ஷிஃப்ட் தான். ஷிஃப்ட் பட்டன்லேயே வந்து நிறைய ப்ராசஸ் ஆகும். அது என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள். இப்போ பாருங்கள், ஷிஃப்ட் கீ இங்கே இருக்குது. ஸோ வந்து நான் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். 1 2 3 4 5 பாருங்கள். 5 டைம் ப்ரெஸ் பண்ண உடனே பாருங்கள், ஒரு ஸ்க்ரீன் பாருங்கள் விசிபிள் ஆகுது. ஸோ வந்து ஸ்க்ரீன் என்ன விசிபிள் ஆகுது அப்படின்னா, sticky lets you use shift control alt windows logos கீ அப்படின்னு காட்டுது. ஸோ வந்து நம்ம 5 டைம் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி காட்டுது. இது வந்து ஸ்டிக்கி கீன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஸ்டிக்கி கீ வந்து ஆன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. ஸோ வந்து நம்ம வந்து இப்போதைக்கு வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். எதுக்காக நான் ஆன் பண்ணலாம்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லணும், அதுக்காக தான் நான் ஆன் பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம எஸ் கொடுத்தாச்சு, சரிங்களா? ஸோ வந்து நான் இந்த ஃபோல்டர்ஸ்லாம் வந்து இப்போ இருக்குது இங்கே, ஓகேங்களா? நான் வந்து இது எல்லாமே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து கண்ட்ரோல் ஏ அப்படின்றத வந்து நம்ம கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வந்து நான் இப்போ கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ வந்து கண்ட்ரோல் நான் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஏ கிளிக் பண்ண போகிறேன். ரெண்டுமே சேர்த்து கிளிக் பண்ணால் தான் செலக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கி கீ ஆனில் இருக்கிறதுனால வந்து கண்ட்ரோல் ஏ தனியாகவும் அப்புறம் வந்து ஏ தனியாகவும் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வந்து நம்ம விண்டோஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து விண்டோஸு இ கிளிக் பண்ணும்போது பாருங்கள், டைரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம கம்ப்யூட்டர்லாம் ஓப்பன் ஆகிடுது, பார்த்தீங்களா? ஸோ வந்து இது வந்து ஸ்டிக்கி கீன்னு சொல்லுவாங்க. ஸ்டிக்கி கீ எதுக்காகனா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரெண்டு இப்போ வந்து டைரெக்டாக இப்போது விண்டோஸும் இ அமுக்குனா கம்ப்யூட்டருக்குள்ளே போகும். ஸோ வந்து இது வந்து நம்ம டைரெக்டாக கிளிக் பண்ணலாம். பட் ஆனால் வந்து நம்ம கிளிக் பண்ணாமலே வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போது திரும்ப நம்ம ஒரு ஃபோல்டர் இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் நோட் பேடில் டைப் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? இது பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்தோன்னே பாருங்கள் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இப்போ நான் ஸ்டிக்கி கீ பாருங்கள் ஆன் பண்ணுறேன், ஓகேவா? 1 2 3 4 5 ஸ்டிக்கி கீ கேட்குதா, பார்த்தீங்களா? ஸோ வந்து நம்ம வந்து எஸ் கொடுத்துட வேண்டியதான். எஸ் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்போ வந்து செலக்ட் பண்ணல. இப்போது கண்ட்ரோல் மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஏ கொடுக்குறேன். செலக்ட் ஆகிடுச்சா? ஸோ வந்து ஸ்டிக்கி கீன்றது வந்து இதுதாங்க. ஸ்டிக்கி கீ வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்களாம், ஷார்ட்கட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டிக்கி கீ யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், விண்டோஸு இ கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆயிடுது, சரிங்களா? அதே மாதிரி வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா பாருங்கள் சேவ் ஆகுது, பார்த்தீங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் ஸ்டிக்கி கீயில் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி நான் ஸ்டிக்கி கீ ஆஃப் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, நான் வந்து 2 கீயும் டைரெக்டாக கிளிக் பண்ணால் ஆஃப் ஆயிடுது, பார்த்தீங்களா? 2 கீ டைரெக்டாக கிளிக் பண்ணும்போது ஆஃப் ஆயிடுது. இதே வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ண தெரில ப்ரோ அப்படின்னா என்ன பண்ணணும்னா, யூஸ் ஸ்டிக்கி கீன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், யூஸ் ஸ்டிக்கி கீ இருக்குல்ல. ஸோ வந்து இங்கே வந்து ஆனில் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஆஃப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு வந்து ஷிஃப்ட் வந்து அமுக்கி வந்து நிறைய பேர் எஸ் கொடுத்துருவாங்க. எஸ் கொடுக்கும்போது வந்து ஒருவேளை கீபோர்டே மாற்றணுமோ அப்படின்ற ஒரு டவுட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த கீபோர்டெலாம் மாற்ற தேவையில்லை. ஸோ வந்து இந்த ஆஃப் மட்டும் பண்ணால் போதும். உங்கள் கீபோர்டு வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி பார்த்த இந்த கீபோர்டோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வந்து இதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக என்னோட சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.